உங்க பார்ட்னர் கூட உங்களை சேர்த்து வைக்கணுமா? இப்ப இந்த காணொலியை முழுசா பாருங்க. என்னோட இணைவர் என் கூட குடும்ப வாழ்க்கைக்கு வரமாட்டாங்க, எந்த விதமான காரணத்தையும் சொல்ல மாட்டாங்க, என் மேலையும் எந்த தப்பும் கிடையாது. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு பேர் ரெஸ்டியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு சட்டப்பூர்வமான செல்லத்தக்க திருமணம் செய்த நபர். ஆனா என்னோட கணவன் அல்லது மனைவி, என்னோட இணைவர் என் கூட குடும்ப வாழ்க்கைக்கு வாழ்க்கை நடத்த வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்கன்ற காரணத்தையும் சொல்ல மாட்டாங்க, என் மேலையும் எந்த தவறும் கிடையாது. அதனால நீதிமன்றமாகி நீங்கள் எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நீதிமன்றத்தில் நம்ம தாக்கல் செய்யக்கூடிய இந்த மனுக்கு பேர் தான் ரெஸ்டியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ். ஹிந்துவா இருந்தா பிரிவு 9 ஹிந்து திருமண சட்டத்தின் கீழையும், கிறிஸ்தவர்களாக இருந்தா பிரிவு 32 கிறிஸ்தவ சட்டத்தின் கீழையும் நம்ம மனு தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் கேட்கலாம். இதுக்கு என்ன போதுமான இன்கிரீடியன்ஸ் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, இந்த திருமணம் ஒரு சட்டபூர்வமான செல்லத்தக்க திருமணமா இருக்கணும். ரெண்டாவது, செப்பரேஷன், எந்த விதமான காரணமும் சொல்லாம இணைவர் வேற ஒரு இடத்துல இருக்கணும், செப்பரேட்டா இருக்கணும். மூணாவது, மனு தாக்கல் செய்யக்கூடிய மனுதாரர் கிளீன் ஹேண்ட், குற்றமற்றவராக இருக்கணும். அப்படின்னா நீதிமன்றங்கள் ஆவணங்களை பரிசோதித்து விட்டு உத்தரவு கொடுத்துருவாங்க. நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தும் சேர்ந்து வாழ மாட்டாங்க அப்படின்றப்போ என்ன பண்ணலாம்னா, 3 விதமான ஆப்ஷன்ஸ், 3 வாய்ப்புகள் மனுதாரர்களுக்கு இருக்கு. முதலாவதா, நீதிமன்றத்தை 1 வருடங்கள் கழித்து ரெஸ்டியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் உத்தரவு கிடைத்த 1 வருடங்கள் கழித்து நீதிமன்றத்துல நம்ம ஒரு விவாகரத்து மூலம் டைவர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி விவாகரத்து பண்ணிடலாம். இரண்டாவதா, ஒரு சிவில் கேஸ், ஒரு சிவில் வழக்குல உரிமையல் நீதிமன்றத்துல எப்படி எக்ஸிகியூஷன் ஃபைல் பண்ணுவோமோ அதே மாதிரி நிறைவேற்று மனு நம்ம தாக்கல் செய்து இது ஒரு சிவில் கோர்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுமோ அந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணி அவர்களுக்கு சிறை தண்டனை வாங்கி கொடுக்கலாம், இல்ல அவங்களோட ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணிக்கலாம். மூன்றாவதா, கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து நம்ம அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம். இது போல சட்டம் தொடர்பான இன்னும் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட பக்கத்தை பின்தொடருங்க. உங்களோட கேள்விகளை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்கள் மேலான கருத்துக்கள் அனைத்தும் வரவேற்கப்படுகிறது. பின்னூட்டத்தில் பகிருங்கள்.